ஹாய் வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் இந்த சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா என்னோட நேம் சுபா. இந்த சேனலில் பார்த்தீங்கன்னா டிசம்பர் 10th டிசம்பர் 25th வரைக்கும் கிவ்அவே கான்டெஸ்ட் போயிட்டுருக்கு. நீங்களும் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும், உடனே பார்க்க முடியும். ஸோ இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100 rupees சேலஞ்ச் வீடியோ தான் இன்றைக்கி பார்க்க போகிறீங்க. இதுக்கு முன்னாடி லாஸ்ட் டைம் நான் கிவ்அவே கான்டெஸ்ட் வச்சுருந்தேன். ஸோ அந்த டைம் வந்து எங்கள் வீட்டு குட்டீஸும் வந்து கிவ்அவேயில் பார்ட்டிசிபேட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்கெல்லாம் வீடியோ வந்து லைக் பண்ணுறோம், ஷேர் பண்ணுறோன்னு சொல்லியிருந்தாங்கன்னு சொல்லிட்டு நான் அந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஸோ இவங்களையும் எங்கேயாச்சும் கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாகவே கேட்டுகிட்டே இருந்தாங்கன்னு சொல்லிட்டு இன்றைக்கி பிளான் பண்ணி போயிருந்தோம். எங்கே போயிருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா போரூரில் இருக்க சரவணா ஸ்டோருக்கு தான் போயிருந்தோம். ஸோ ஸ்டேஷ்னரி ஃப்ளோரில் வந்து இவங்க 3 பேரையும் விட்டுட்டேன், என்ன வேணுமோ எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் 100 rupees ஒரு ஆளுக்கு வந்து 100 rupees அப்படின்னு சொல்லிட்டு சும்மா ஒரு கேம் மாதிரி வச்சுருந்தோம். ஸோ ஒருத்தவங்களும் 100 rupeesக்கு வந்து எடுக்கணும், அதில் என்ன திங்ஸ் வேணாலும் எடுத்துக்கலாம் அந்த மாதிரி. ஆக்சுவலாக அவங்களுக்கு சும்மா தான் நான் வந்து 100 rupees அப்படின்னு சொல்லியிருந்தேன். பட் 100 rupeesக்கு வாங்க முடியுமா அப்படி தான் யோசிச்சு அங்கே போயிருந்தோம். பட் அங்கே போனதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு அங்கே நிறையா ப்ராடக்ட்ஸ் அங்கே இருக்குது கம்மி ரேட்டில். இந்த பெயிண்டெல்லாம் பார்த்திங்கன்னா 20 rupees 30 rupees அந்த ரேஞ்சில் தான் இருந்துச்சு. நிறைய ஸ்டேஷ்னரி ஐட்டம் பார்த்திங்கன்னா கம்மியாக தான் இருக்குது அங்கே ரேட்டு. ஸோ இப்போது நானே ஏதாவது திங்ஸ் அவங்களுக்கு வாங்கி கொடுக்குறத விட அவங்களுக்கு இந்த மாதிரி கேம் மாதிரி வச்சா அவங்களும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும், கொஞ்சம் ஃபன்னாக இருக்கும் கேம் மாதிரி வச்சா அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்களுக்கு இந்த மாதிரி சொல்லியிருந்தேன். ஸோ ஒரு பேஸ்கெட் எடுத்து அவங்களுக்கு பிடிச்சது என்னென்ன வேணுமோ அவங்க எடுத்துக்கிட்டாங்க. ஸோ லாஸ்ட்டாக என்னென்னலாம் வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக கண்டினியூவாக பாருங்கள். இந்த சேனலில் பார்த்திங்கன்னா டிசம்பர் 10th 25th வரைக்கும் கிவ்அவே கான்டெஸ்ட் போயிட்டுருக்கு. ஸோ நீங்களும் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 10th 25th வரைக்கும் நான் போகிற வீடியோஸ் எல்லாத்துக்குமே லைக் பண்ணியிருக்கணும், ஷேர் பண்ணியிருக்கணும், சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கணும். இது எல்லாமே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஸ்க்ரீனில் கொடுத்துருக்க இந்த மெயில் ஐடிக்கு வந்து நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் வந்து சென்ட் பண்ணணும். இதில் நான் எப்படி கிவ்அவே வின்னர் செலக்ட் பண்ணுவேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா யார் அதிகமாக ஷேர் பண்ணியிருக்கீங்களோ அவங்களில் ஒருத்தரை வந்து நான் கிவ்அவே வின்னராக செலக்ட் பண்ணுவேன். ஸோ வின் பண்ணுறவங்களுக்கு பார்த்திங்கன்னா காம்போ பேக் தான் வச்சுருக்கேன் கிஃப்டாக. ஸோ நானும் வந்து இதில் ஏதாவது ப்ராடக்ட்ஸ் வந்து வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். எல்லாமே நல்லா இருந்துச்சு, க்யூட்டாக இருந்துச்சு. இந்த க்ளேலாம் பார்த்திங்கன்னா வெறும் 8 rupees தான் போட்டிருந்துச்சு, குட்டியாக இருந்தது. அதில் நிறைய கலர்ஸ் இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி நிறைய ப்ராடக்ட்ஸ் ரொம்ப கம்மி ரேட்டுக்கெலாம் இருக்குது. 2 rupeesக்குலாம் கூட அங்கே ப்ராடக்ட் இருந்துச்சு. ஸோ நீங்கள் போனீங்க அப்படின்னா 100 rupeesக்கு தாராளமாக நிறையா வாங்கலாம். வேறு யாருக்காவது குட்டி பசங்களுக்கு நீங்கள் கிஃப்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட அங்கே போய் ட்ரை பண்ணி பார்க்கலாம். போடு. சரி சரி ஹாசினி, நீ பெண்ணெல்லாம் வாங்கிக்கோ, ஸ்கூலில் உனக்கு தேவைப்படலை. இங்கே பின்னாடி காட்டு. போடு குடிடா. அது எவ்வளோ? 8. ஓகே. 30. 38. 10. 48. 48. $14. 75 ஒரு 7 எவ்வளோ? 82. 82. ஐயோ, 82 plus 5. 87. 87 plus 6. அவ்வளோதான். இதுல ஏதாவது ரெடியூஸ் பண்ணிக்கிறேன். 93யா? அதுலேருந்து ஏதாவது ஒன்று வச்சுட்டு வச்சிடுறேன். அந்த நோட் பேடை வச்சுட்டு பென்னு வச்சுக்கோ, பென்னெல்லாம் யூஸ்ஃபுல்லாக தானே இருக்கும். ஸ்டிக்கி நோட்ஸ் வச்சுக்கோ, அழகாக தானே இருக்குது, க்யூட்டாக. ஸ்டார்ட் பண்ணலாம். ஃப்ரண்ட்டில் காட்டு, ஃப்ரண்ட்டில் 10 rupees. ஓகே, பார்த்து. 4 rupees. 14. அதான் 2 சேர்த்து 14. கீழே காட்டு. 5 rupees. 14, 19. 5
இது வந்து 5 rupees. 24. 24 இது 4 rupees. 9 ஆச்சா? அது எவ்வளோ? 15. 29ம் 15ம் எவ்வளோ? அது இது 4 rupees. 48. 48. இது எவ்வளோ? 27. 48ம் 27ம் எவ்வளோடா? 48. ம் ஸ்டிக்கி நோட் வந்து 13 தான் நினைக்கிறேன். ஆமாம் 13 75யா? 75ம் ப்ளஸ் 9 9ஆ? 5 rupees. ம் 5 rupees. ம் 5 rupees. ஓகே 5 rupees. 20. ஓகே 20 rupees. ஆ ஓகே அடுத்தது 14 rupees. ம் 40. இது வந்து வேணாம் எனக்கு 54. இல்லை அது ரேட் எவ்வளோ? 13. இது 9. இது ஓகே வேணாம். ஓகே நான் தான் வாங்கினேன் ஜோஷனுக்கு. அவனுக்கு 2 தான் வாங்கினேன். லாஸ்ட்டாக பில் போட்டுட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். 100 rupees தான் போனோம், பட் அதுக்கு மேலேயே அங்கே வாங்கிட்டோம். ஸோ வாங்கிட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சு. மதியான டைமில் தான் போயிருந்தோம் அப்படின்றதுனால நாங்கள் ஃபுல்லாக வாங்கிட்டு அங்கேருந்து கிளம்பும்போது பார்த்திங்கன்னா ஒரு 3 o'clock கிட்ட இருக்கும். எல்லாருக்குமே பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதனால் போயிட்டு ஹோட்டலில் போயிட்டு ஒரு 4 பேருமே சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு நோட் பேட், ஓகேவா? இது என்ன ரேட்டு? நெக்ஸ்ட் ஒரு நோட் பேட், இது என்ன ரேட்டு? 7 rupees. நெக்ஸ்ட்டு வந்து ஸ்கெட்ச், இது எவ்வளோ? ஸ்கெட்ச் எவ்வளோ அஸ்னி? 2 பேருக்கு 15. நெக்ஸ்ட்டு வந்து ஸ்டிக்கர்ஸ், எல்லா ஸ்டிக்கரையும் வச்சுருக்கேன். ஈஷாவோட கலெக்ஷன்ஸ் எல்லாம் ஸ்டிக்கர் 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 எடுத்து வச்சிரு. க்ளே, இது வந்து 9 rupees. இதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த க்ளே. நெக்ஸ்ட்டு ஒரு பவுச், இது எவ்வளோ ஆஸ்மி? 10 rupees. இது வந்து ஒரு 5. டிரான்ஸ்பரண்டான 8 rupees. அப்புறம் பென்சில், ஸ்கேல், ஷார்ப்னர், ரப்பர்லாம் இருக்க மாதிரி 15 rupees. நெக்ஸ்ட்டு வந்து பென், இது எவ்வளோ ஆஸ்மி? 15 rupees. இது பாருங்கம்மா, நல்லா இருக்கா? ஈஷா, இது வந்து பெயிண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 27 rupees. க்யூட்டாக இருக்குல்ல? இதில் இருக்குது செட்டாக. இது வந்து ஸ்டிக்கி நோட்ஸ், இது எவ்வளோ ஆஸ்மி? 13 rupees. இது வந்து இவங்க பட்ஜெட்டுக்கு வரல அப்படின்றதுனால இது யார் எடுத்தது? ப்ரொடெக்டர் 4 rupees. அவங்க பட்ஜெட்டுக்கு வரலன்ட்டு அது எடுத்துச்சு 4 rupees. இது வந்து பென்னு 9 rupees. 9 rupees பென் பவுச். இது 11 ரூபா தான் எனக்கு பிடிச்சிருக்கேன்னு எடுத்துருக்கேன். 11 ரூபா. இது வந்து அப்சரா பென்சில், ரப்பர், ஷார்ப்னர் எல்லாம் வச்சு 25 rupees ஜோஷனுக்கு. இது கிரையான் கலர் பென்சில் 25 rupees. ஒரு பர்ஸ், எடுத்தேன். கிறிஸ்மஸ் அண்ட் நியூ இயருக்காக இந்த சேனலில் பார்த்தீங்கன்னா கிவ்அவே கான்டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கேன். நீங்களும் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃபர்ஸ்ட் ரூல் வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கணும். சேனல் நேம் சுபா. செகண்ட் ரூல் வந்து
டிசம்பர் 10th டிசம்பர் 25th வரைக்கும் நான் போடுற வீடியோஸ் எல்லாத்தையுமே லைக் பண்ணியிருக்கணும், ஷேர் பண்ணியிருக்கணும். ஸோ இது எல்லாமே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன் இந்த மெயில் ஐடிக்கு வந்து நீங்கள் ஷேர் பண்ணணும். நான் எப்படி கிவ் அவே கான்டெஸ்ட்டோட வின்னர் வந்து செலக்ட் பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யார் அதிகமாக ஷேர் பண்ணியிருக்கீங்களோ அவங்கள தான் நான் வின்னராக செலக்ட் பண்ணுவேன். யார் வின்னர் அப்படின்னு சொல்லிட்டு டிசம்பர் 28 Thursday அன்றைக்கி நான் அனௌன்ஸ் பண்ணுவேன். ஸோ இதில் வந்து நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். கிவ் அவேல வின் பண்ணுறவங்களுக்கு வந்து என்ன ப்ரைஸ் வச்சிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காம்போ பேக் தான் வச்சிருக்கேன். இங்கே வந்து நான் ஸ்க்ரீனில் அட்டாச் பண்ணுறேன். ஸோ இதுதான் கிவ் அவேயோட வினருக்கு வந்து நான் ப்ரைஸ் வச்சிருக்கேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா வீடியோ லைக் பண்ணிவிடுங்க. கிவ் அவேல நீங்களும் பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போட வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். சேட்டா.